நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தடயம்.com. இது தமிழரின் தடம். உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். இன்று புத்தக அறிமுகத்தோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். கவிதாயினி கவிதா சுதேஸ்வரன் எழுதிய மாற்றங்கள் என்கிற ஒரு கவிதை தொகுப்புக்கான அறிமுகத்தை இன்று தர இருக்கிறது. அதாவது இந்த கவிதை தொகுப்புக்கான பின் அட்டை உரையினை திருமதி கோகிலா மகேந்திரம் அம்மையார் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த தொகுப்புக்கான ஆசி உரையினை கவிதாயினியுடைய ஆசிரியராக இருந்த சாவே பஞ்சாச்சரம் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார். தொகுப்பிற்கான அணிந்துரையை தென்மராட்சி வலய கல்வி பணியகத்தில் இருந்து சூனா ஸ்ரீகுமரன் பிரதி கல்வி பணிப்பாளர் அதாவது இயல்பானன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். மிக காத்திரமான ஒரு அணிந்துரையை அவர் இந்த புத்தகத்துக்கு எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்குள்ளே சென்று அதனுடைய ஆழ அகலங்களை மிக அருமையாக அவர் எழுதியிருக்கிற விதம் அப்படி ஒரு மிக மனதை தொடுகிற விதமாக. கவிதை என்பது உண்மையில் எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை மிக நுண்ணியமான வடிவிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தான் கவிதை என்று நான் நினைக்கிறேன். அப்படி அது பலரும் கூறுகின்றோன்றுதான் எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை அப்படியே வெளிக்காட்டுவதில் கவிதைக்கு மிக முக்கிய பங்குண்டு. அந்த வகையிலே இந்த கவிதைகளை நான் வாசித்த போது தர்க்க நியாயங்கள் சில எழுந்திருக்கின்றன. எனக்கும் பல கேள்விகள் இருந்தது. ஏன் எல்லோரும் செய்கிறதை போல ஏன் நாங்களும் செய்கிறோம்? உண்மைதானே, நாங்கள் எத்தனையோ விடயங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் எங்களுடைய அந்த ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அதன்பாலே பயணப்படுகிற சந்தர்ப்பங்கள் பல இருந்து விடுங்கள். ஒரு படைப்பாளன் என்பவன் சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவி. இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு தன்னால் முடிந்த ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பை செய்துவிட வேண்டும் என்பதற்கூடாகத்தான் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் படைப்புகள் பிரசவமாகின்றன. அந்த வகையில் கவிதாயினியினுடைய இந்த மாற்றங்கள் என்பது மாற்றங்களை எதிர்பார்க்கிற, மாற்றங்களை நோக்கி ஓடுகிற ஒரு படைப்பாகத்தான் இருக்கிறது. அவருடைய அந்த கேள்விகள் ஒரு நொந்து போன இனத்தின் மீட்சிக்காக என்று கொஞ்சம் கொஞ்சமாக அமிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இனத்தினுடைய அந்த மீட்சிக்கு என்ன செய்யலாம், ஏன் நாங்கள் இவ்வாறு ஒரு அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், எங்களுடைய எதிர்கால தலைமுறை ஏன் இவ்வாறான ஒரு பல்வேறுபட்ட அவர்கள் சந்திக்கிற இடர்களாகட்டும் இன்று அவர்கள் பற்றி வெளிப்படுகிற விடயங்களாகட்டும் எல்லாமே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அந்த சிந்தனையின் வெளிப்பாட்டை அவர் ஒவ்வொரு கவிதைகளிலும் அப்படியே பிரசவித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓரிரு கவிதைகளை நான் வாசித்து கடந்து போகிறேன். இந்த அறிமுகத்தின் மூலம் நீங்கள் இந்த புத்தகங்களை ஒவ்வொருவரும் வாங்கி வாசிக்க வேண்டும். வாசித்து விட்டு அந்த உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். கூடு கட்ட தெரியாத போதும், கூடு என்கிற தலைப்பில் இருக்கிற கவிதை. கூடு கட்ட தெரியாத போதும் முயன்று தன் இனம் வளர்க்கும் குயில் மகிழ்வாய் பாடிக்கொண்டே வாழ்கிறது. உடல் வலுவும் வளமும் இருந்தும் ஏனோ இந்த மனிதன் மட்டும் முயற்சியின்றி முன்னேற முயலாமல் யாரிடமாவது கையேந்தி நிற்கிறான். ஒரு மனத்தாக்கம். உண்மையில் ஏன் இந்த மனிதன் மட்டும் கையேந்தி நிற்கிற ஒருவனாக இருக்கிறான் என்கிற அந்த ஏக்கம், அந்த தவிப்பு, அதைத்தான் அவர் இந்த கவிதையில் ஒரு குயில் கூட அப்படி தன்னால் முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் தன் இனத்தை வளர்க்கிற போது ஏன் மனிதன் மட்டும் இவ்வாறு இருக்கிறான். மனித கலவை என்கிற ஒரு கவிதை இருக்கிறது. எல்லோரும் மிக நல்லவர்கள், எல்லோரும் மிக கெட்டவர்கள், அத்தனை பேரும் நேர்மையானவர்கள், அத்தனை பேரும் வஞ்சகம் சுமப்போர், முழு பேரும் தன்னலமற்றோர், முழு பேரும் சுயநலம்தான். நேரத்திற்கும் சுழலுக்கும் ஏற்ப ஒவ்வொரு முகம் காட்டும் மனித கலவை நான். அந்த மனித கலவை, அதாவது நாங்கள் ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்ப எங்களை காட்டிக்கொள்கிற மனித கலவைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர் இவ்வாறு ஒரு எடுத்து தன்னுடைய அந்த மனதிலே எழுந்த அந்த கேள்விகளை அல்லது அந்த துக்கங்களை, மனிதன் குறித்த அந்த துக்கத்தை அவர் இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அந்த இன்னொரு வரி இருந்தது. எரிப்பதற்கு ஏன் ஆடம்பரமான பெட்டி, எரிப்பதற்கு ஏன் ஆடம்பரமான பெட்டி. எவ்வளவு ஒரு சிந்திக்க வேண்டிய விடயம்தானே இதை வேறு யாரும் சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் சிந்தித்து விட முடியாது. சிந்திப்பவன் ஒரு படைப்பாளனாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இவருடைய இந்த படைப்புகள் அப்படி அந்த மனதிலே ஒட்டி கொள்ளுகிற விதமாக, அதாவது மாற்றத்தின் அந்த ஒவ்வொரு கேள்விகளாக அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் நான் இந்த கவிதைகளை பார்த்தேன். பிறந்த பயனுக்கு மறந்தும் எதுவும் செய்யவில்லை, அநியாயமாய் கழிந்த ஆண்டுக்கேன் விருந்தோடு பிறந்த நாள் கொண்டாட்டம். ஒன்றையுமே செய்யாத ஒருத்தருக்கு எதுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற அந்த கேள்வி ஒவ்வொன்றுமே அவர் கேள்வியாகத்தான் அதிகமானவற்றை முன்வைத்திருக்கிறார். ஏன் 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 உங்களுக்கும் எனக்கும் கூட எழுகிற கேள்விகள் தான் இவை. வாசித்து பாருங்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் தேடுகிற போது உண்மையில்
அவை ஒரு மாற்றத்தின் சக்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டிருங்கள், அப்போதுதான் புத்துணர்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் பயணிக்க முடியும் என்பதை கூட அவர் தன்னுடைய வரிகளின் மூலம், தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் சொல்லியிருக்கிறார். நல்லது. உண்மையில் ஒரு அருமையான ஒரு கவிதை தொகுப்பு. அனைவரும் வாசித்து அறிய வேண்டும். நீங்கள் வாசித்து அந்த கருத்துக்களை கூறுகிற போது அது படைப்பாளனுக்கு மிகப்பெரிய விருதாக இருக்கும். இன்று இந்த நூலின் அறிமுகத்தோடு உங்களை சந்தித்திருக்கிறேன். இன்னும் மற்றொரு நூலின் அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.